மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 66. ஏதோ பின்னால் அரவம் கேட்டு அபிதான் என்று எண்ணி திரும்பி பார்த்த மிருணாளினி அவனை கண்டு திகைத்தாள். உதட்டில் புன்னகையோடு அவளை ரசித்து கொண்டு நின்றிருந்தான் ஆதி. இப்பொழுதெல்லாம் இப்படித்தான். மிருணாளினியை காணும் நேரமெல்லாம் அவன் இதழோரம் புன்னகை உறைந்து விடுகிறது. எப்படித்தான் எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ தெரியல என்று கேட்டு மாய்ந்து போகிறாள் அவள். சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் உனக்கும் என்ன மாதிரி இருக்க பழகிடும். அவன் வார்த்தை ஜாலங்களில் சொக்கி விடுகிறாள் இவளும். அவன் மட்டுமா, அவள் வாழப்போகும் வீட்டில் இருக்கும் அனைவருமே அப்படித்தானே. பேசி பேசியே அவளை அவர்கள் வசம் இழுத்து கொண்டார்கள். என்ன திடீர்னு வரேன்னு சொல்லவே இல்லை? நீ கூட தான். இன்னைக்கு இங்கே இந்நேரம் வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லவே இல்லை. வெண்ணையாய் குழைந்து வந்தது அவன் குரல். ஆணின் மென்மையும் அழகு என்று அவளுக்கு ஒவ்வொரு நொடியும் உணர வைத்து கொண்டிருக்கிறான் அவன். என்ன அப்படி பார்க்குற? நீங்கள் உண்மையிலேயே போலீஸ் தானா? அதற்கும் அவன் இதழில் புன்னகைதான். ஏன் இந்த சந்தேகம்? இவ்வளவு சாஃப்டாக தான் அக்யூஸ்டை கூட டீல் பண்ணுவீங்களா? நீயும் அக்யூஸ்டும் ஒன்னா? அப்போ நான் யாரு? ஒற்றை பருவம் ஏற்றி இறக்கி கேட்டாள். அதில் அவன்தான் நித்தமும் தடுமாறி போகிறான். இப்படி பண்ணாத மினின்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன்? மீண்டும் புருவம் ஏற்றி இறக்கி அவனை சீண்டினாள். எல்லா நேரமும் நான் ரொம்ப நல்லவனாக இருக்க மாட்டேன் மினி. அப்படி என்ன பண்ணுவீங்க? அவளை நெருங்கி வந்தான். ஆதி, ஸ்டாப் தேர். யூனிஃபார்மில் இருக்கீங்க. ஸோ வாட்? ஓ மை காட், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த அவேர்னஸ் முன்னாடியே இருந்திருக்கணும். அவன் முன்னேற முன்னேற அவள் பின்னே நகர்ந்தாள். டேபிளில் இடித்து கொள்ள அதற்கு மேல் நகர முடியாமல் தன் கைகளை பின்னால் டேபிளில் ஊன்றி நின்றுவிட்டாள். அவளை நெருங்கியவன் நூலிழ இடைவெளியில் நின்று விட்டான். அதுதான் அவளை இன்னும் அவஸ்தைக்கு உள்ளாக்கியது. ஐயோ ஆதி, ஏன் இப்படி என்னை படுத்துறீங்க? எப்பவும் இதே வேலை தான் உங்களுக்கு. கட்டி பிடித்து விட்டால் கூட அந்த உணர்வை சமாளித்து விடலாம் போல. இந்த சிறிய இடைவெளி ஆழியில் உருவாகும் பேரலையை விட அதிக வேகத்தோடு என்னை சுழற்றி அடிக்கிறதே. மனதிற்குள் கூப்பாடு போட்டாள். 4 கண்களும் சிமிட்டும் வேலையை மறந்திருந்தன. மாயவா? அவள் இதழ்கள் அன்னிச்சையாக முணுமுணுத்தன. அவள் முகத்தை நெருங்கினான். அவள் விழிகள் தன்னால் மூடிக்கொண்டன. என்னை மயக்கும் மன்னவா? அவனிடம் பதில் இல்லை. ஏன் என்று யோசிக்கும் போதே தன் கன்னத்தில் அவன் மூச்சுக்காற்றை உணர்ந்தாள். அவள் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. உதடுகள் துடித்தன. கைகளை டேபிளோடு இறுக்கிக் கொண்டாள். அவன் மூச்சுக்காற்று இன்னும் அவளை நெருங்கியது. கண்கள் திறக்காமலேயே அவன் இதழ்கள் தன் கன்னத்தை நெருங்குவதை உணர்ந்தாள். அவன் இதழ்கள் அவள் கன்னத்தை தீண்டும் நொடியில், அண்ணா, அண்ணி. அபியின் அழைப்பில் சட்டென்று விலகினர் இருவரும். ஆனால் அதற்குள் அவர்கள் நின்றிருந்த கோலத்தை கண்டுவிட்டான் அவன். என்ன நடக்குதுங்க? வாயின் மேல் கையை வைத்து மூடியவாறு கேட்டான். மிருணாளினி புன்னகையோடு கணினியின் அருகில் சென்று விட, நீ என்ன நினைச்சியோ அதுதான் நடக்குது, போடா என்றான் ஆதி. ஆதி என்று பார்வையாலேயே அவனை மிரட்டினாள் மிருணாளினி. அதை கண்டு சிரித்தான் அபி. அண்ணா, 100% ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஆகிட்டீங்க போல. டேய் உன்ன என்று அவனை மிரட்டிக்கொண்டே இழுத்து அவன் முதுகில் 2 அடிகளை வைத்தான். அவன் சிரித்தபடியே ஆதியை அணைத்து கொண்டு அவன் வலது தோளில் சாய்ந்து கொண்டான். அவனை உச்சி முகர்ந்தான் ஆதி. அதை கண்டு கண்கள் சுருக்கி உதட்டை பிதுக்கினாள் மிருணாளினி. உறக்க சிரித்து கொண்டே தன் இடது கையை அவளிடம் நீட்டினான். வேகமாக வந்து அவனை அணைத்தபடி இடது தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளையும் உச்சி முகர்ந்து அணைத்து கொண்டான் ஆதி. அவன் அணைத்த நொடியில் கண்களை இறுக மூடி அவள் செவியில் சத்யா கூறிய வார்த்தைகள் ஒலித்தன. தோள் சாய அவன் இருக்கும்போது என்ன கவலை? தன் வருத்தங்கள் மறந்து அவன் மார்பில் புதைந்தாள். மறக்க நினைத்து உள்ளுக்குள் அழுத்தி வைத்திருந்த வெற்றியின் வார்த்தைகள் மீண்டும் நினைவுக்கு வந்தன. ஆதியின் சட்டையை இறுக பற்றினாள். அதை உணர்ந்து அவன் பிடித்திருந்த கையில் ஆறுதலாக அழுத்தம் கொடுத்தான். அபியின் பிடியை விலக்க அவன் ஆதியின் முகம் பார்த்தான். அவன் கண்களால் மிருணாளினியை காட்ட புரிந்து கொண்டவன் உணவு கொடையை காட்டி சாப்பிடச் சொல்லி ஜாடையில் சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவன் சென்றதும் அவள் தலையை ஆதுரமாக வருடினான். அவன் மார்பில் அவளின் கண்ணீரை உணர்ந்தான். மினி, என்னடா? பதறினான். நான் தைரியமான பொண்ணா ஆதி? அதில் உனக்கு என்ன சந்தேகம்? ஆனால் எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? என் சித்தப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் மாமா கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நான் பெரியவங்க பேச்ச கேட்க மாட்டேனாம். உங்கள் தம்பிங்க தங்கச்சிங்களை வெறுத்து ஒதுக்கிடுவேனாம். ஓ, அந்த ஆள் சொன்னதை கேட்டு எங்கள் வீட்டில் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பயப்படுறியா?
நிமிர்ந்த அவன் முகம் பார்த்து இல்லை என்பதை போல் தலையசைத்தாள். அப்புறம் வேற என்ன? அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானோ? நான் அப்படிதான் இருப்பேனோன்னு பயமா இருக்கு. நீங்களும் அதே பயத்துல தானே என்னை முதல்ல வேண்டாம்னு சொன்னீங்க. நான் அப்படிதானா ஆதி? அது மட்டும் உண்மைனா உங்களால என் கூட சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்க வாழ்க்கை நரகம் ஆகிடாதா? எதுக்கும் நீங்க இன்னொரு தடவை யோசிச்சுக்கிறீங்களா? வலி நிறைந்த பார்வையோடு அவனை நோக்கினாள். கையை கட்டி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. பதில் சொல்லுங்க ஆதி. அவன் எதுவும் பேசாமல் அவள் கைப்பிடித்து அழைத்துச் சென்று நாற்காலியில் அமர வைத்தான். கூடையில் இருந்த தட்டை எடுத்து அவள் முன்னே வைத்து உணவை பரிமாறினான். சாப்பிடு. இல்லை, நீங்க பதில் சொல்லுங்க ஆதி. சொல்றேன், நீ முதல்ல சாப்பிடு என்று விட்டு ஒரு வாய் உணவை எடுத்து ஊட்டிவிட்டான். அடுத்த வாய் எடுத்து மீண்டும் ஊட்டப் போக அவன் கையை பிடித்து தடுத்தாள். இந்த அன்பு கடைசி வரைக்கும் கிடைக்குமா? அந்த பயத்துக்கு பதில் சொல்லுங்க. மீண்டும் உணவை தட்டில் வைத்தான். சரி சொல்லு, நமக்கு நிச்சயமாகி இத்தனை நாள் ஆச்சே. வீட்டில் இருக்கிறவங்க மேலேயோ இல்லை என் தம்பி தங்கச்சிங்க மேலேயோ உனக்கு ஏதாச்சும் இதுவரைக்கும் கோபம் வந்ததா? இல்லை என்பதாக தலையசைத்தாள். அப்புறம் என்ன? உங்களுக்கு புரியலாதி. எனக்கு பிடிக்காத விஷயம் நடந்து அதில் கோபம் வந்து யாரையாச்சும் ஹர்ட் பண்ணிட்டா அப்புறம் என்று சொல்லி நிறுத்தினாள். அப்புறம் என்ன? நீங்கள் என்ன வெறுத்திடுவீங்க தானே? ஐ ப்ராமிஸ் யூ, நிச்சயமா அப்படி நடக்காது. எப்பவும் உன் கூடவே இருப்பேன். நீ தப்பு பண்ணா உனக்கு புரிய வைப்பேன். இன்னொன்று புரிஞ்சுக்கோ, நீ என்ன நேசிக்கிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட மனசை பறி கொடுத்தது நான் தான். உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போன அந்த ஒரு ராத்திரியையே என்னால் சமாளிக்க முடியல. நீ இல்லாமல் வாழ்க்கை முழுசும் நான் என்ன பண்ணுவேன்? உன்னை அவ்வளவு லவ் பண்ணுறேன் மினி, அதை நீ ஃபீல் பண்ணவே இல்லையா? இந்த சிடுமூஞ்சிய, கோபக்காரிய, ரோபோவை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திமிர் பிடிச்சவளை, இப்படி இதில் எப்படி இருந்தாலும் நீ ஏன் உயிர்தான். புரியுதா? நான் ஒன்றும் உன்னோட சிரிப்பு அழகு இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணலை. நான் உன்னை முதல்ல பார்க்குறப்போ நீ எப்படி இருந்தேன்னு ஞாபகம் இருக்கு இல்லை? அப்போவும் உன்னை நேசித்தேன். ஏன் தெரியுமா? நீ எப்போ என் மனசுக்குள்ளே முதல்ல வந்த தெரியுமா? காமேஸ்வரன் உன்னை பற்றி என்கிட்ட சொன்னான். நீ கஷ்டத்தில் இருக்க, கடனை அடைக்க தனியாக போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னப்பவே உன் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருந்தது. அன்னைக்கு இதே வீட்டில் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நீ என்ன சொன்ன தெரியுமா? இங்கே சாப்பிட்டுட்டு போக சொல்லி அபி சொன்னப்போ அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாமல் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அந்த நிமிஷத்தில் வந்து என் மனசில் நீ உட்கார்ந்த. ஏன் தெரியுமா? அது என் பெரியப்பாவோட குணம். அப்போது உன்னை பார்க்குறப்போ அவரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்பப்போ உன்கிட்ட அவர் சாயல் பார்த்து தான் உன் மேலே ஆசைப்பட்டேன். ஆனால் அன்னைக்கு ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி உன்னை பெரியம்மா கூட கம்பேர் பண்ணிட்டேன். அந்த தப்பால் தான் உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நிதிஷ் தான் எனக்கு புரிய வச்சான். அப்போதான் நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். அவன் சொல்கிறது நிஜம்தானே? உன்னை நேசிக்க ஆரம்பித்த காரணத்தை அந்த நிமிஷத்தில் மறந்து போயிட்டேனே அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். திரும்பவும் உன்னை தேடி வந்து உன் கையை பிடிச்சதுக்கு அப்புறம்தான் என்னோட உயிர் என்கிட்ட திரும்ப வந்துச்சு. மிக நீண்ட விளக்கம் கொடுத்தவனை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அப்போதும் அவள் முகம் தெளியவில்லை. அதை உணர்ந்து அவள் கன்னம் பற்றி கேட்டான். உன் மனசுல இருக்கிற கேள்வி இது இல்லைன்னு தோணுது மினி. தயவு செஞ்சு ஓப்பனா என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆதி. என் பயம் உங்களை பத்தினது இல்லை. நீங்க என்ன விட்டுட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் வீட்டில் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணி அவங்க என்ன வெறுத்துட்டா என்ன பண்றது? இன்னொரு தடவை என்னால என்று ஏதோ சொல்ல வந்து அப்படியே நிறுத்தி தலையை குனிந்து கொண்டாள். அவள் நாடியை பிடித்து முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்கச் செய்து கேட்டான். தருண் பற்றி சொல்றியா? அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் மடை திறந்த வெள்ளம் போல் பொழிய தொடங்கியது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.